ஆமா நீ தானே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த. அம்மு வந்துட்டு அம்மா அப்பா எல்லாம் சொல்றா, ஆதி சொல்லவே மாட்டேங்கிறான்னு. இப்ப பாரு, அவளை விட அவன் நல்லா பேச ஆரம்பிச்சுட்டான் பத்தியா. ஐயோ ஆமா மாமா, நான் கூட ஆதிதான் பேசுறதுக்கு லேட் பண்ணுவான்னு நினைச்சேன். ஆனா அவனும் பேச ஆரம்பிச்சிட்டான். என் தங்கம், என் பிள்ளைங்க பேசுறதுக்கு லேட் ஆகுமா? அம்மா எப்பவும் சொல்லுவாங்க நான் 1 வயசுக்கு முன்னாடியே பேச ஆரம்பிச்சுட்டேன்னு. அதே மாதிரி என் 2 பிள்ளைங்களும் 1 வயசு பிறந்த நாளைக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள பாத்தியா என்னெல்லாம் சொல்லுதுங்கன்னு. ஆமா மாமா, இனி 1 வயசு முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் இன்னும் எல்லாம் நல்லா சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் மாமா? ஆமா தங்கம். அப்புறம் மாமா, நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ அம்முவும் ஆதியும் மெல்ல மெல்ல பிடிச்சி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஷூ செருப்பு எல்லாம் வாங்கணும். இவ்வளோ நாள் தவழ்ந்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு சாக்ஸ் மட்டும் போட்டு விடுவேன். ஆனா இப்போ ஷூ செருப்பெல்லாம் போட்டு விடணும் மாமா, அதெல்லாம் வாங்கணும். ஏய், அதான் 2 பேருக்கும் 2 ஜோடி இருக்குமே, அதை போட்டு விடு. ஐயோ மாமா, அது 2 ஜோடி தான் இருக்கு. அதுல ஒரு ஜோடி வெளியே போட்டுட்டு போகிறதுக்கு வேணும். அப்புறம் ஒரு ஜோடி தானே இருக்கு, ஒரு ஜோடியே போட்டு விட முடியுமா? இன்னும் 2-3 செட் வீட்டுக்கு போடுற மாதிரி வாங்கி கொடுங்க மாமா. சரி தங்கம், இப்ப என்ன என் பிள்ளைங்க அதை போட்டுக்கிட்டு ஒலிம்பிக்லயே ஓட போகுதுங்க, வீட்டுக்குள்ளதான் நடக்க போகுதுங்க. ஒரு ஜோடியை போட்டு விடு, அப்புறமா மெதுவா ஒண்ணுன்னா வாங்கிக்குவோம். சரி மாமா. அப்புறம் இப்ப சூடு காலம் வந்துருச்சுல, பிள்ளைங்களுக்கு இந்த சூடுனால வேர்க்குருவெல்லாம் வருமாமே. அதனால அதுங்களுக்கு போடுறதுக்கு தனியா பவுடர் இருக்காம், அதை வாங்கிட்டு வந்துருங்க மாமா. ஏய், வேர்க்குருக்குள்ள பவுடரு வேர்க்குரு வந்ததுக்கு அப்புறமா போட்டா பத்தாதா? அது வர்றதுக்கு முன்னாடியே வாங்கிட்டு வரணுமா? அது மட்டும் இல்லாம எந்த ஒரு விஷயமும் வந்ததுக்கு அப்புறம் மருந்து போடுறதை விட அது வராம தடுக்கிறது தானே நல்லது. அதனால பிள்ளைங்களுக்கு நல்ல பழங்கள் எல்லாம் ஜூஸ் போட்டு கொடு, அப்புறம் நல்ல குளிர்ச்சியான பொருள் எல்லாம் கொடு, அப்புறம் நல்லா உடம்புக்கு நல்ல பச்சை தண்ணி ஊத்தி விடு. இதெல்லாம் செஞ்சாலே அதெல்லாம் வராம இருக்கும். ஐயோ சரிதான் மாமா, ஒருவேளை வந்துருச்சுன்னா அப்ப நம்ம பவுடர் வாங்குறதுக்கு கடைக்கு விட முடியாதுல்ல. அதனால வீட்லயே இருந்துச்சுன்னா வந்தாலும் உடனே போட்டு விட்டுறலாம். பாத்தீங்களா? அறிவு கொழுந்து. சரி, வாங்கிட்டு வரேன். அப்புறம் மாமா, ஆதிக்கும் அம்முக்கும் ட்ரெஸ் எல்லாம் சின்னதா போச்சு மாமா. 2 செட் ட்ரெஸ் கூட வாங்கணும். ஏய், என்னடி இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்க போல? நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், அதை வாங்கணும் இதை வாங்கணும் லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்க. காசு என்ன சும்மா வருதா? ஏற்கனவே அங்க ஊருக்கு போய் இருந்ததுல இங்க வேலையெல்லாம் அங்கங்க பாதியில நிக்குது. எல்லா பணம் எல்லாம் வர வேண்டியது ஒன்னும் வரல. இதுக்கு மேலதான் திரும்ப எதையாவது பண்ணி திரும்பியும் கொஞ்சம் காசெல்லாம் ரெடி பண்ணணும். நீ என்னடானா இஷ்டத்துக்கு லிஸ்ட் போட்டுக்கிட்டே போற. இங்க என்ன பணம் என்ன எடுத்து வச்சிருக்கு? எல்லாம் பொறுமையா ஒன்னொன்னா வாங்குவோம். என்ன மாமா இப்படி சொல்றீங்க? நான் என்ன எனக்கா கேக்குறேன், நம்ம பிள்ளைங்களுக்கு தானே கேக்குறேன். பிள்ளைங்க விஷயத்துல ஏதாவது ஒண்ணு வாங்கணும்னா எனக்கு முன்னாடி ஓடி போய் வாங்கிட்டு வருவீங்க. இப்போ என்ன மாமா, பிள்ளைங்களுக்கு வாங்குறதுக்கு கூட கணக்கு பாக்குறீங்க? நீங்களும் எல்லாரும் மாதிரியும் தான். ஆரம்பத்துல கேட்காமயே எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒண்ணு தேவைன்னு கேட்டா கூட காசு இல்ல, அது இல்ல, இது இல்ல அப்படின்னு கணக்கு பாப்பீங்க. போங்க மாமா. ஏ லூசு, நான் கணக்கு பார்க்கலடி. உனக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் செய்யறதுக்கு நான் என்னைக்காவது கணக்கு பார்த்துருக்கேனா? எல்லாம் ஒட்டுக்க வாங்கிட முடியாது, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கலாம். அது மட்டும் இல்லாம ரொம்ப தேவையானது உடனே வாங்கலாம், தேவையில்லாதது கொஞ்சம் பொறுமையா வாங்கிக்கலாம்னு சொன்னேன். இல்ல, நீங்க ஒண்ணு அப்படி சொல்லல, கோபமா சொன்னீங்க. ஏ லூசு பொண்டாட்டி, கோபமா சொன்னாலும் நான் சொன்ன விஷயம் இதுதானே. விஷயம் என்ன வேணா இருக்கட்டும், ஆனா கோபமா சொன்னீங்களா இல்லையா? அடியே, நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? சிரிச்சுக்கிட்டே திட்டுனாலும் பரவாயில்ல, கோபமா கொஞ்சிடாதீங்கன்ற மாதிரி இருக்கு. போங்க மாமா, பேச்ச மாத்தாதீங்க. நீங்க கணக்கு பாத்தீங்க, அது உண்மைதானே? அடியே தங்கம், நான் எந்த கணக்கும் பார்க்கலடி, எனக்கு கணக்கு பார்க்கவும் தெரியாது. இப்ப என்ன, குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் வேணும் எல்லாம் ஒரு லிஸ்ட்ல போடு, நாளைக்கே கடைக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துருவோம். நிஜமாவா? ஆமாண்டி, அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு பிறந்தநாள் வேற வருது இல்ல, அதனால அவங்களுக்கு பிறந்தநாளுக்கு ட்ரெஸ், அதுக்கப்புறம் இன்னும் வேற என்னெல்லாம் வேணும்னு சொல்லு, எல்லாம் அதையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடலாம். ஹை ஜாலி, அப்ப நாளைக்கு பர்த்டே ஷாப்பிங் போறோமா? ஆமா, பர்த்டே ஷாப்பிங் என்னெல்லாம் வேணும்னு லிஸ்ட போடு, எல்லாம் வாங்கிடுவோம். சரி மாமா. ஷாப்பிங் போறோம்னு சொன்னாதான்ப்பா பொண்ணுங்க மூஞ்சில சிரிப்பே வருது. தங்கம், இப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தா எவ்வளவு அழகா இருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு அப்படியே மூஞ்சிய மாத்திடுற பாரு, அதுதாண்டி சகிக்க முடியல. அப்படி மூஞ்சி மாறினா தானே நீங்க நான் கேட்டது செய்றீங்க. அடி பாவி, அப்ப கேட்டது செய்யறதுக்காக தான் அப்படி மூஞ்சிய மாத்துறியா? எல்லாம் வெறும் ஆக்டிங்கா? உன்ன
மாமா சும்மா இருங்க, பாப்பாங்க இருக்காங்க. பாப்பா அங்க இருந்தா என்ன, அவங்க ரெண்டு பேரும் விளையாடுற மாதிரி அம்மாவும் அப்பாவும் லவ் பண்ணி விளையாடுறாங்கன்னு நினைச்சுக்குவாங்க. போங்க மாமா. तेरी चेक का सफर पार निरुत्तदा கொஞ்சமாக எடுக்கிற கொஞ்சம் தடுக்கிறா காத்த போல காதலும் செலவுக்கு இல்லட்டி கோடி முத்தம் வாங்கிக்க கஞ்ச இல்லட்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ ஐஷுவை நம்ம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தாச்சு. இனி எப்படியாவது அவளை அம்மா அப்பா கிட்ட நல்ல பேர் மட்டும் வாங்க வைக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச ஐஸ் அம்மா அப்பாவை ஐஸ் வைக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா கமெண்ட்ல சொல்லி விடுங்க, ட்ரை பண்ணுவோம். கல்யாணம் முடிஞ்சு இந்நேரத்துக்கு ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட வேண்டியவன் இங்க என்னடான்னா பொண்டாட்டிய ஒரே வீட்டில் வச்சுக்கிட்டு பார்க்க கூட வழி இல்லாம உட்காந்துருக்கேன். வெளியே போனா அம்மா அப்பா இருப்பாங்க, எப்படி ஐஷுவை தனியா பார்த்து பேசுறதுன்னு வேற தெரியல. சரி, இங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தா அவளை பார்க்கவே முடியாது. எந்திரிச்சு போய் ஏதாவது ஐடியா பண்ணுவோம். ஐஷு, எப்படியோ அம்மா அப்பா நம்ம சொன்னதை நம்பிட்டாங்க. ஆமா சாரா, நான் கூட எங்க அவங்க நான் இங்க தங்குறதுக்கு சம்மதிக்க மாட்டாங்களோன்னு நினைச்சேன். எப்படியோ ஒரு வழியா சம்மதிச்சிட்டாங்க. ஐயோ, அம்மா அப்பா சம்மதிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நடுவுல என் அண்ணன் வந்து போட்டானே ஒரு டிராமா, அதை பார்த்துதான் எனக்கு உண்மையாவே பயம் ஆயிடுச்சு. இவன் பேசுற பேச்சுல ஒத்துக்கிட்டவங்க கூட இல்ல வேணான்னு சொல்லி உன்னை வெளியே அனுப்பிடுவாங்களோன்னு நினைச்சிட்டேன். வாஷமீர்னா, இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தேன். என்ன பத்தியா? என்ன பத்தி என்ன பேசிட்டு இருந்த? அது ஒண்ணும் இல்லைன்னா, என் அண்ணன் போட்ட டிராமால தான் அம்மா அப்பா உன்னை இந்த வீட்லயே தங்க வச்சாங்க. என் அண்ணனை மாதிரி ஒரு சிறந்த நடிகனை இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் நடிக்கிறது இருக்கட்டும், நீ என்கிட்ட ரொம்ப நடிக்காதடி குட்டச்சி. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அது சரி, மணி என்ன ஆகுது? இந்நேரத்துல தூங்காம இங்க என்ன உனக்கு வெட்டி பேச்சு? போய் தூங்கு போ. சரி ஐஷா, வா ஐஷா, நம்ம போய் தூங்குவோம். என்ன அவளை எங்க கூப்பிடுற? நீ போய் தூங்கு, அவ வருவா. எதுக்கு? அவ என் ஃப்ரெண்டு தானே, என்ன நம்பி தானே இந்த வீட்ல தங்க வந்திருக்கா. ஒரு வயசு பையன் இருக்கிற வீட்ல ஒரு வயசு பொண்ணு தங்குறதே தப்பு. இதுல வேற அவளை தனியா விட்டுட்டு போக முடியுமா? அதெல்லாம் முடியாது. ஐஷா, நீ வா, உன்னை பத்திரமா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. வா போவோம். குட்டச்சி, என்ன அம்மா அப்பாவை ஏமாத்துறதுக்கு நடிக்க சொன்னா அப்படியே கதாபாத்திரமாவே மாறிட்டியோ? அம்மா அப்பா முன்னாடி மட்டும் நடிச்சா போதும், உன் நடிப்பை என்கிட்டயே காட்டாத. உன்கிட்ட எங்களால நடிக்க முடியுமா? நீயே ஒரு பெரிய நடிகன். இதெல்லாம் உனக்கு வக்கனையா தெரியும். ஆனா ஒரு புருஷன் பொண்டாட்டி தனியா இருக்கும்போது இப்படி நந்தி மாதிரி நடுவுல இருக்க கூடாதுன்னு தெரியாது? கிளம்புடி முதல்ல. டேய், இதெல்லாம் சரியில்லை. நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கிறத மட்டும் அம்மா அப்பா பார்த்தாங்க, அதோட எல்லாம் முடிஞ்சது. ஒன்னும் முடியாது, அவங்க ரெண்டு பேரும் தூங்கி ரொம்ப நேரம் ஆகுது. நீ கொஞ்சம் கிளம்பு தாயே. அதெல்லாம் முடியாது. நீங்க மாட்டுனா கடைசியில போய் சொன்னதுக்கு நானும் சேர்ந்து தான் மாட்டுவேன். அப்படிலாம் ஒன்றும் நான் ஐஷுவை தனியா விட்டுட்டு போக மாட்டேன். ஐஷு, நீ வா போலாம். ஏய், என்ன மீறி அவ வந்துருவாளா? எங்க வந்தா கூட்டிட்டு போ பாப்போம். ஐஷு, வாடி, அவன் பேச்ச கேட்காத, மாட்டிக்குவோம். என்ன இவ திரும்பவே மாட்டேங்கிறா? அது சரி, இதுக்கு மேல இங்க இருந்தா நமக்கு மரியாதை இல்ல, நம்ம கிளம்பிடுவோம். இதுங்க மாட்டுனா பரவாயில்ல, இதுங்களோட சேர்ந்ததுக்கு நம்மளும் சேர்ந்துல மாட்டுவோம். ஹோய், என்ன இன்னும் தூக்கம் வரல? ஏன் உங்களுக்கு தூக்கம் வரல? எப்படி தூக்கம் வரும்? இவ்வளோ அழகான பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு, அதுவும் ஒரே வீட்டில் வச்சுக்கிட்டு பார்க்க முடியலன்னா? பார்த்துட்டு தானே இருக்கீங்க. எது? நீ சாரா கூட இருப்ப, நான் ஒரு ஓரமா நின்றுக்கிட்டு உன்னை எட்டி எட்டி பார்த்துட்டு இருப்பனே, அதுவா? மேடம், கணக்குப்படி பார்த்தா நேத்தே நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிருக்க வேண்டியது. நேத்து தான் ஒன்றும் நடக்கல. சரி, இன்னைக்காவது. என்னது? இரு, நான் அந்த அளவுக்கெல்லாம் கேட்கல. ஏதோ கொஞ்சம் சைடு நம்மளையும் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா கொஞ்சம் நிம்மதியா போய் தூங்குவேன்.
அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்போ அப்பா அம்மா சம்மதிச்சு நம்மளை ஏத்துக்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் எல்லாம். ஏய் அதுக்கெல்லாம் இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்னே தெரியல. அது வரைக்குமா என்ன பட்டினி போடுவ? ஆமா, பட்னி போட்டாதான் சீக்கிரமா எல்லாமே சரியாகணுங்கிற நினைப்பு வரும். அப்பதான் இதுக்கு ஏதாவது ஐடியா பண்றதுக்கு மூளை வேலை செய்யும். ஐயோ அப்படியெல்லாம் இல்லம்மா. பட்னி போட்டா எங்க மூளை வேலை செய்யும்? பசியில ஒண்ணுமே வேலை செய்யாது. அப்பப்போ கொஞ்சம் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் மாதிரி ஏதாவது கொடுத்தா தானே மூளையும் கொஞ்சம் சுறுசுறுப்பா வேலை செய்யும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உன்னை இப்படியாவது பார்க்க சான்ஸ் கிடைச்சிருக்கு. நாளையில இருந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருவேன். ஹாஸ்பிட்டலுக்கு போனா ராத்திரி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னே சொல்ல முடியாது. நான் வர்றதுக்குள்ள நீயும் தூங்கிடுவ. பகல்ல காலையிலன்னா அம்மா அப்பா இருப்பாங்க. உன்னை இப்படியெல்லாம் பார்க்க முடியுமான்னு கூட தெரியல. என்ன சொல்றீங்க? அப்ப நாளைக்கு காலையில நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டா ராத்திரி தான் வருவீங்களா? ராத்திரி ஆயிரும். சில நேரத்துல 12-1 மணி கூட ஆகும். ஏன் சில நேரத்துல முக்கியமான ஆப்ரேஷன் ஏதாவது இருந்தா காலையில தான் வருவேன். என்ன இப்படி சொல்றீங்க? என்ன இதுக்கே இப்படி மூஞ்சி வாடுனா எப்படி? டாக்டர் வேலைன்னா இப்படிதான். நேரங்காலெல்லாம் பார்க்க முடியுமா? ஏன்னா ஆஃபீஸ் வேலையா? 10 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வந்துடலான்னு சொல்றதுக்கு. எனக்கு புரியுதுங்க. இருந்தாலும் நீங்க இல்லாம என்ன ஐஷு, நான் இல்லைன்னா என்ன? அதான் சாரா இருக்காளே. அது மட்டும் இல்லாம நான் இல்லைனாலும் உன்னோட மெயின் வேலை என்ன தெரியுமா? அம்மா அப்பா கிட்ட எப்படியாவது நல்ல பேர் வாங்கணும். அதுதான். அப்புறம் இப்பதானே மேடம் சொன்னீங்க பட்னி போட்டாதான் சீக்கிரமா நம்ம ஒன்று சேரணுங்கிறதுக்காக ஐடியா பண்றதுக்கு மூளை வேலை செய்யும்னு. அதே மாதிரி என்னை பார்க்காம இருக்கும்போது தான் உனக்கும் சீக்கிரமா ஏதாவது பண்ணி அம்மா அப்பா கிட்ட நல்ல பேரை வாங்கி நம்ம ஒன்று சேரணும்னு தோணும். அதனால எவ்வளோ சீக்கிரம் நீ அம்மா அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்குறியோ அவ்வளோ சீக்கிரம் வீட்டில் நம்ம விஷயத்த சொல்லி நம்ம ஒன்றா இருக்கலாம். ஏய் என்ன? சரி. பொண்டாட்டி என்னடி இப்படி முகத்தை வச்சுட்டு இருந்தா எப்படி? ஏதோ நம்ம 2 பேரும் சேர்ந்து உட்காந்து பேசுறதுக்கே இப்பதான் சான்ஸ் கிடைச்சிருக்கு. இதுல கூட இப்படி வருத்தப்பட்டுட்டு இருக்க? சிரிடி. சிரிச்சிட்டு தான் இருக்கேன். என்னது சிரிச்சிட்டு இருக்கியா? ஏய் உம்மா. என் செல்லம் இங்க பாரு, இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான். இதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா இதுக்கப்புறம் நம்ம எத்தனை வருஷம் ஒன்னா சந்தோஷமா வாழ போறோம். அதையெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாரு. அப்போ இதெல்லாம் உனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு தோணிடும். இங்க பாரு ஐஷு, நான் உன்னை கல்யாணம் பண்ணி உன் கூட இப்படி ஒன்னா இருப்பேனெல்லாம் சத்தியமா நினைச்சு கூட பார்த்ததே இல்லை. எனக்கு இதெல்லாம் கனவு மாதிரி இருக்கு. எதுக்கு நீ என்னை லவ் பண்ணுவேன்னு கூட நான் நினைக்கல. உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் போதும். உன் மேல பட்ட காத்து என் மேல பட்டா மட்டும் போதும். என் கண் படுற தூரத்துல நீ இருந்தா மட்டும் போதும்னு தான் நான் நினைச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு இது எல்லாத்தையும் தாண்டி என் பொண்டாட்டியா என் மடியில உட்கார்ந்துருக்க. எனக்கு இதுவே கனவு மாதிரி தாண்டி இருக்கு. கனவு மாதிரி இருக்கா இப்போ? ஏய் வலிக்குதா? இப்போ இது கனவு இல்ல, நிஜம்தானே நம்புறீங்களா? நம்புறதா? உன்ன உன்னோடு நான் வாழும் இந்நேரம் போகாதா? என்னாலும் மறவாத நாளாகி போகாதா? என்றே இருந்தாலும் அது இன்பம் ஆகாதா? நிலவாக உன்னை வானில் பார்த்தேன், அலையாக உன்னை கடலில் பார்த்தேன், சிலையாக கருங்கல்லில் கூட உன்னை பார்த்தேனே. மானாக உன்னை மலையில் பார்த்தேன், தேனாக உன்னை மலரில் பார்த்தேன், மயிலாக உன்னை வேடன் தாங்கள் காட்டில் பார்த்தேனே. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.